நீங்க என்ன மனசார ஏத்துக்கிட்டு என் பொண்டாட்டி மகான்னு மனசார நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. எல்லார் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டு நின்னாலும் பரவாயில்ல. சொல்லுங்க, இந்த வீட்டை விட்டு நான் போனாலும் பரவாயில்ல. கூட உங்களுக்கு என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்ல. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க வாயே திறக்காம இருந்தீங்கல்ல. இல்லம்மா, என் சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. முதல்ல ஏன் சூழ்நிலை புரிஞ்சுக்கோங்க. பட்டதெல்லாம் போதும் சூர்யா. இனிமே நமக்குள்ள இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் வேண்டாம். என்னம்மா இப்படி பேசுற? ஆமா, நீங்க சொன்னப்பெல்லாம் அதனால நான் இதை கேட்டு அமைதியா தானே இருந்தேன். என்னைக்காவது சரியாகும்னு இருந்தேன். ஆனா என்னைக்குமே சரியாகாதுன்னு உங்களோட பிஹேவியர்ல இருந்து எனக்கு புரியுது சூர்யா. ஏமாந்து ஏமாந்து இனிமே அப்படி இருக்கா? ஆமாமா, நீங்க இப்ப இப்படி சொல்லுவீங்க. நானும் சரின்னு கேட்டு சம்மதிச்சு உங்க கூட வாழ ஆரம்பிச்சா அடுத்த மாசம் அடுத்த மாசம் கூட இல்ல, அடுத்த வாரமே என் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, என் தம்பியோட லைஃப் சரியில்லைன்னு இதை விட மோசமா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவீங்க. அதுக்கு நான் ஆளு யாராவது ஏமாந்தவங்க இருந்தா அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லுங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் ஏண்டா நான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு உங்களுக்கே தோணி இருக்கும். அதுக்கு காரணம் பிரபாக்கு நல்ல விதமா கல்யாணம் நடக்கணும். அது வரைக்கும் எங்க அப்பா அம்மா எனக்கு உயிரோட வேணும். நான் ஒரேடியா அந்த வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையும் போய் பிரபா வாழ்க்கையும் போய் எங்க அப்பா அம்மாவும் எங்களுக்கு இல்லாம போயிடுவாங்க. எங்க அப்பா அம்மா ஐஸ்வர்யாக்கு பிறக்க போற குழந்தைய பாக்கணும். தாத்தா பாட்டியா அவங்கள உணர்ந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும். அத பார்த்தா எனக்கு போதும். எனக்கு வேற எதுவுமே இந்த லைஃப்ல தேவையில்லை. புரியுதா? இந்த காரணத்துக்காக தான் என்ன நடந்தாலும் என் சூடு சொரண தன்மானம் அதனால தப்பு கணக்கு போட்டுட்டு நான் தியாகம் பண்ணிட்டேன். அது இது